ஹாய், நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. யார் வரா? சித்து வரானா? வந்தாச்சவே வந்து அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அவங்களும் வந்தாச்சு. கோயில் வரப்போகிறது. வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். அனுவோட கெட்டப் பார்த்துவாங்க. அவ்வளோ காலம் பாருங்க. கோயில் கூட அநேகமா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் இன்னைக்கு. அனு வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து சித்துக்கு ஒரு காம்படிஷனுக்காண்டி. நீ ஒன்னாலதான் லேட் ஆச்சு, ஒத்துக்கனா? சவுட்டி தள்ளிவிடுவேன். அவளால லேட் ஆச்சு, அதனால நாங்க வந்துட்டு பொறுமையா தான் வந்தோம். கோயில் கூட அநேகமா எனக்கு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். எப்படியுமே நீ 2 மணிக்கு தான் வருவா. சித்தம்மா, கோயில் கூட எப்படி இருக்கு? சூப்பரா? அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஆமா, இங்க ஒரு வாட்டி பெரிய பெரிய மீன் பிடிச்சாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கியூட்டா இருக்குல்ல? கட்டக்கால் நாய், பூச்சி மாரி இருக்கு. அந்த ட்ரெஸ் அப்புறம் தூர தான் போடணும். டேய், 2 பேரும் வந்துருங்க. தம்பியோட டிஷர்ட் இருக்கான், அதை எடுத்து வாங்கி போட்டு வந்து விளையாடு, சரியா? தம்பி டிஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபுல்லாக விளையாடிட்டே கிடப்போம் சின்ன வயசில் ஃபுல்லாக. இந்த இடம் முன்னாடி வந்து இந்த இடம் மொத்தமாக அப்படியே ஒரே இதுவாக இருக்கும். இப்போ வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த மாதிரி இந்த இடமே கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்துட்டு. அதேமாரி இங்கே எப்படி வீடு இருக்கும்னா, அங்கேருந்து ஒரு வீடு அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டு போய் அந்த எண்டு வரைக்கும் ஒரே வீடு இருக்கும். எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே தனித்தனியாக அப்படியே அந்த வீடை வந்து இடிச்சிட்டு இப்போ எல்லோரும் தனித்தனியாக வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாகிடுச்சு இப்போ. அப்படிதானே அரவிந்த்? முன்னாடிலாம் வேறு மாதிரி இருக்கும். கள்ளண்டோய் கள்ளண்டோய்
ரெடி அது பாட்டி வீடு தாண்டி. எல்லாம் நம்ம வேலை தான். அப்படிதான் நிறைய பாட்டி வீடு அனுஷா கவர்மெண்ட் இடம் அது. ரோட்ல நிக்கு பல்ல உடைச்சிருவேன். இது உங்கள் சொத்து. ஹலோ 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 டே. வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, சாமி ஆட்டம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் ரெஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டியதான். இப்போது தம்பி வேடிக்கை காட்ட போகிறார். நல்ல ஃபாஸ்ட். ஆனால் அவிய வீட்டுக்கு போயிடுச்சு. போ அந்தால போ. மாமி வரும்போது கேட்டுக்கிட்டேன்னா ஏன்னா எல்லா சன்சைட்லயும் போட்டு ஒன்னோடா தூக்கிருது. இது எந்த ஊருக்கு போகணும்னு தெரியலையே. அரவிந்த் வீட்டுல வச்சே சொன்னா எனக்கு போர் அடிக்கும், எனக்கு வந்து அங்க வந்துட்டு கம்பெனிக்கு ஆள் இல்லை, இதுக்காக தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆர்த்திய இங்க சிமெண்ட் ஆகும் சரியா, கீழே வந்து மண்ணே இல்ல, அதுல இந்த சீனி மிளகா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. ஏன்னா பயந்தாங்க வழி. ஆமா கீரை மரம் குப்பை மேனி தானே, மரமாட்டே நிக்குது. இங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்க இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. மாமி வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன். வீட்டு சாவி, பீரோ சாவி. ஆனா ஆனா ஏதோ வருது. இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் சேனல் கூட வச்சுருக்கா, பிரித்தூஸ் மாம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா. இது வந்து நான் ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட வந்துட்டு ப்ரௌனி வாங்குறேன்டான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்தோடனே எனக்கு அவள் ஞாபகம் வந்துச்சு, அதனால் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவள் வந்துட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கா. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரியா. அவள் வந்து இப்போ ப்ரௌனி வந்து சேல் பண்ணிகிட்ருக்கா, சேனலும் வச்சுருக்கா. நம்ம மேடம் தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நல்லாக்கா? அப்புறம் ராகி ப்ரௌனி நிறைய வச்சுருக்கா சரியா. நல்லா இருக்குது, செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் சரியா. இது இவ்வளோ 99 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் இது இவ்வளோ வந்துட்டு 300ன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. கரெக்டு, இது வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. இது வந்து புதுசாக வந்துட்டு இது பண்ணியிருக்கா. செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்கலாம். நான் முந்தானத்தை பண்ண ப்ரௌனியை விட நல்லா இருக்குது சரியா. நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கா. இது வந்து 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டப்பா ஆல்ரெடி காலியாகியாச்சு, அடுத்த டப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு காலியாயிரும். நல்லா இருக்குங்க நிஜமாவே சரியா, வர்த்து. அப்படி தானே அன்ஷா? அன்ஷா வந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி காட்டுவா சரியா. அநேகமாக இங்கே ஏரியாவை கொளுத்துவான்னு நினைக்கேன். எப்படி ஏன்டி பாவம் சித்தி, உனக்கு என்னடி பாவம் பண்ணாலும் அவிய வீட்டை கொளுத்ததுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. ரோட்ல வச்சு பண்றியா? ஏன் பொது சொத்துனா? ஓ உங்க காரண என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? இப்போ பஜனை வருமோ? ஓ சரி சரி. ஒரே தீக்குச்சில எல்லா பக்கம் அரவிந்தங்கதா, நீ இந்த பக்கம் பார்த்தது என்ன கொளுத்தி விட்டுருவான் லாஸ்ட். நீ என்ன பண்ண போறா? இது எரியுதான் பாப்போம். நான் ஒன்னு பார்த்தேன். நீ என்ன பண்ணணும், அந்த 2 கார்னர் ஓகேவா? நீ இந்த 2 கார்னர் கவர் பண்ணு. அரவிந்த் எனக்கு என்னவோ இது விபரீதம் மாதிரி தெரியும், ஓடிரு. ஆனா இது வர பத்தாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நான் வச்சிட்டேன். பறக்கன்னா ஒண்ணும் பறக்க மாட்டேன். எங்கடி பறக்குவே?
ஃபுல்லா எரியணும். ஃபுல்லா எரிஞ்சா பறக்குமா? ட்ரை பண்ணும். உள்ள என்ன வச்சிருக்க? உள்ள என்ன வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் அணைஞ்சு போச்சு. அதுவாவே பறக்குமா? இவ சொன்னான்னு நான் வந்தேன் பத்தில. எங்கடி பறக்கு? அட பைத்தியமே, எங்க பறக்கும் பைத்தியமே? பைத்தியமே எங்க பறக்கும்? நியூஸ் பேப்பரை கொளுத்திட்டு அது பறக்குமா? என்னது? நான் பார்த்ததுல பறந்து. அதான் ட்ரை பண்ணுவோமே வந்து. எவன் சொல்ல பொய்யாவது கேப்பியா? மேல இருந்து எவனா நூலு கட்டி இழுத்துட்டு இருந்திருப்பான் கொளுத்தி விட்டு. அஞ்சா ஒரு இது இருக்குல்ல உள்ள இது பண்ணாக்கி. ஆமா, அந்த அதுக்கு பேர் கூட ஏதோ வரும், மறந்துட்டேன். அதுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ வச்சுட்டு தாண்டி அதை பறக்க வைப்பாங்க. இந்த வீடியோ போட்டாக்கி ரீச் ஆகும். அது அழி. இந்த பேத்த சொல்லிச்சுன்னு நான் வருவானா? வந்துடலாம். ஆனும் இப்ப எப்படி விடுவான்னு மட்டும் பாருங்க. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். என் கை. அடுத்த experiment. இவளுக்கு என்ன ஆச்சு? மூணாவது அட்டெம்ப்ட். சரி, நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணானா? ஃபர்ஸ்ட் சூப்பரா போச்சு. அது வீடியோ எடுக்கற பத்தி அது. ஏய் சூப்பரா அது. லைட் ஆன பம்மி. ஆமா. இந்த லைட் நல்லா ஆஃப் பண்ணிட்டு எடுக்கணும் நம்ம வீட்ல. ஒரு வழியா பண்ணிட்டான்ஷா. ஆனா நீ சொன்ன நியூஸ் பேப்பர் பறக்கணும் வந்த பத்தியா? என்ன எந்த செருப்பு எடுத்து அடிக்குதுன்னு எனக்கே தெரியல.